அவையோருக்கு அன்பு வணக்கம். நேற்று அருமை நண்பர் கவிஞர் யுகபாரதி சொன்னது போல தென்கிழக்கு ஆசியாவிலேயே மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிற, அறிவு பரவலாக்கத்துக்கு விதை போட்டு கொண்டிருக்கிற, கல்வியை கலைகளை வளர்க்க வேண்டும் என்கிற அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும், இந்த புத்தக விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கும், குறிப்பாக அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிற அதனுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும், பள்ளி கல்வித்துறையின் சார்பாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கும், அவர்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கும், வழிகாட்டி கொண்டிருக்கிற அதிகாரிகளுக்கும், பார்வையாளராக வந்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றியை, அன்பை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை பெரியவர்களே, சமகால கவிதைகள் என்கிற பொருண்மையில் என்னுடைய பேச்சை தொடங்கி விடுகிறேன். மண் வேறு, மழை வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் மழையும் வேறு, புண்வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு, விளம்பரச் செல்வாக்கு வேறு, என் வேறு, நாம் எழுதும் எழுத்தும் வேறு, எழில் வேறு, செயற்கை முறை அழகு வேறு, கண் வேறு, கல்விக்கண் வேறு, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு, ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்போம், ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்போம், ஆக்கிய பின் சோர் என்று சொல்லுகின்றோம், பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்கின்றோம், அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடி அளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம், வார்க்கின்ற வடிவம்தான் வசனம், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தையிலே கவிதையாகும், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தையிலே கவிதையாகும் என்று சொன்னவர் சுப்புரத்தின தாசன் என்கிற பாவேந்தரின் முதன்மை சீடராகிய ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். அவருடைய அந்த அற்புதமான கவிதையோடு கவிதை குறித்த இந்த உரையரங்கை தொடங்குவதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதிதாசன் பரம்பரை என்று 100க்கு மேற்பட்ட கவிஞர்கள் தமிழில் உண்டு. ஒருவர் இருவர் அல்ல, 100க்கு மேற்பட்ட கவிஞர்கள். பாரதிதாசனுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அது. பாரதிதாசன் தன்னை பாரதி பரம்பரை கவிஞர் என்று சொல்லுவார். பாரதியால் தாக்கம் பெற்று கவி எழுத வந்தவர்கள் அந்த காலத்தில், அப்போது அவருடைய சீடர்கள் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர்கள் ஒரு 4 அல்லது 5 பேர். ஆனால் பாரதிதாசனிடம் தாக்கம் பெற்று கவிதை எழுத வந்தவர்கள் 100க்கு மேற்பட்ட மாபெரும் படைப்பாளிகள். அவர்களுக்கெல்லாம் பாரதிதாசன் பரம்பரை என்று பட்டப்பெயர் ஒன்று, அது கௌரவ பெயர், சிறப்பு பெயர், தமிழினுடைய சிறப்பை பாடிய அற்புதமான மனிதர்கள் அவர்கள். இப்ப நான் சொன்ன கவிதை இருக்கு இல்லையா, எதுகை, மோனை, சந்தம் எல்லாம் கொஞ்சம் அழகான கவிதை. அது ஒரு காலகட்டத்தினுடைய குரல். ஏன் கவிதைக்கு எதுகை மோனை தேவைப்பட்டது, சந்தம் தேவைப்பட்டதுன்னு சொன்னால், அப்பொழுதெல்லாம் பனை ஓலையில் எழுதுகிற எழுத்து, பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது, புத்தகம் கிடையாது, அச்சு எந்திரம் கிடையாது, மனப்பாடம் செய்துதான் மனதில் இழுத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பாடல் போல இசையோடு இருந்தால்தான் மனப்பாடம் செய்ய வலுவாக இருக்கும் என்பதால் தான் அந்த மரபு கவிதை என்கிற அந்த வடிவம் இருந்தது. பின்னால் நாம் சொல்லுகிற இந்த சமகால கவிதை என்பது வரும்போது புத்தகம் வந்து விட்டது, நூலகங்கள் வந்து விட்டன. இப்போ பேனாவில் எழுதுறது கூட கிடையாது, நேராக லேப்டாப்பில் டைப் பண்ணுறோம், செல்லில் டைப் பண்ணுறோம், நவீன வடிவங்களுக்கு வந்து விட்டோம். இப்போ எதுகையும் தேவையில்லை, மோனையும் தேவையில்லை, சந்தமும் தேவையில்லை. அப்போ எதை நினைத்தாலும் எந்த தடையும் இல்லாமல் உரிமையோடு சொல்லுகிற வடிவத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போது கவிதை தன் அகத்தை மாற்றி கொண்டிருக்கிறது, முகத்தை மாற்றி கொண்டிருக்கிறது. உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை. மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை. சங்கமாம் தமிழ் வளர்க்க, தங்கமாம் தமிழ் வளர்க்க, சங்கமாம் 3 கண்ட பாண்டிய கொற்றவர்கள் ஆண்டிருந்த புகழ் மதுரை. இப்படி சொன்னா அது மரபு கவிதை. இப்படி சொன்னார் மரபு கவிதை. நம்மளால அடிதான் டப்புன்னு. காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, கருத்து மாறிடுச்சு, வடிவம் மாறிடுச்சு, கூடவே சிந்தனை மாறிடுச்சு. திருப்பி சொல்லுனா, ஒரு இளைஞன் உட்காந்துருக்கான் உங்களை மாதிரி, என்ன மாதிரி மேடையில் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை.
தங்கமாம் தமிழ் வளர்க்க சங்கமாமூன்று கண்ட பாண்டிய கொற்றவர்கள் ஆண்டிருந்த புகழ் மதுரை அடிச்சு விட்டுட்டு இருக்கான் பால் மேல. கிளந்து ஒருத்தன் ஒரு இளைஞன் நிறுத்து நிறுத்து நிறுத்துனா என்னப்பா அப்படின்னு கேட்டான். திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுதான் புதுக்கவிதை. என்ன தெரியுமா கேட்டான்? ஆனை கட்டி போரடித்தீர்கள் சரி, ஆனை கட்டி போரடித்தீர்கள் சரி, யாருக்கு கிடைத்தது நெல்லுச்சோறு, யாருக்கு கிடைத்தது நெல்லுச்சோறுன்னு கேட்டான் பாருங்க. அரங்கம் இவனை விட்டு விட்டு அவனை பின்தொடர்ந்தது. அதுதான் புதுக்கவிதை. மரபு கவிதையை விட்டு விட்டு புதுக்கவிதையை மக்கள் வாசகர்கள் பின்தொடர தொடங்கிய கதை. அந்த கதைக்காகத்தான் அதை சொல்றேன். இங்க கருத்து வடிவம் மட்டும் மாறவில்லை, கருத்து மாறி இருக்கிறது, அரசியல் மாறி இருக்கிறது, சிந்தனை மாறி இருக்கிறது, பொருண்மை மாறி இருக்கிறது. புதுக்கவிதை என்றது என்பது சொற்கள் கொண்டாடும் சுதந்திர தின விழா அப்படி பாரு மூமேத்தா. சொற்கள் கொண்டாடும் சுதந்திர தின விழா புதுக்கவிதைன்னு சொல்லுவாரு. புதுக்கவிதை அனைத்தையும் பேசியது. அப்படி பேசின காலகட்டம் வந்தது. காரணம் அச்சு எந்திரம் வந்தது. நவீன யுகத்தினுடைய அச்சு எந்திரங்களின் வருகைக்கு பிறகு, புத்தகங்களின் வருகைக்கு பிறகு பிறந்த பிள்ளைதான் புதுக்கவிதை. இந்த புதுக்கவிதை ஏற்படுத்திய தாக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாரும் கவிதை எழுத முடியும் என்கிற நம்பிக்கை, ஆர்வத்தை, உற்சாகத்தை புதுக்கவிதை தான் தந்தது. அதுவரை எழுதப்படாமல் இருந்த மக்கள் திரளினுடைய உணர்வுகளை, வாழ்க்கையை, பிரச்சனைகளை புதுக்கவிதை வந்த பிறகுதான் எழுத முடிந்தது. அதற்கு பிறகு எழுதினதெல்லாம் அடுக்குமொழியில் இருந்தது, யாருக்கும் புரியாமல் இருந்தது. பண்டிதர்கள் மட்டுமே புனையக்கூடிய, பண்டிதர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய, பாமரனுக்கு புரியாத கவிதையாக கவிதை இருந்தது. பாமரனுக்கு புரிகிற கவிதை வருவதற்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது. கொஞ்ச நஞ்ச காலம் அல்ல, ரொம்ப காலம் தேவைப்பட்டது பாமரனுக்கு புரிகிற கவிதை வரத்துக்கு. பாமரனுடைய வாழ்க்கை கவிதையிலே பதிவாகவே இல்லை. மன்னர்களுடைய, மந்திரிகளுடைய காலம் அரங்கேறினது. சாதாரண மனிதனின் குரல் ஒலித்த கவிதை முதலாக வந்தது 1980. அருமை தோழர்களே, உன்னிப்பாக கவனியுங்கள், உன்னிப்பாக கவனியுங்கள். ஒரு அபாரமான கவிதை அது. மு சுயம்புலிங்கம் என்று ஒரு படைப்பாளி, ஒரு சாதாரண ஏழை எளிய மனிதர்களின் வாழ்க்கையை எழுதின மத்திய திரவர்க்க மனிதன் அல்லவன். ஏழை எளிய மனிதனாகவே அவனும் வாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கையை எழுதிய ஒரு மனிதன் அவன். உரைநடையை கவிதையாக்கியவன், உரைநடையை கவிதையாக்க முடியும் என்று காண்பித்தவன். அவனுடைய அபாரமான கவிதை இருக்கிறது. அந்த கவிதையை சொல்கிறேன். கவிதை எளிய மனிதனை பாடியது என்பதற்கு உதாரணமாக தான் அந்த கவிதையில் சொல்றான். ஒரு கணவன் மனைவி, மனைவி முன்னால் நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அப்படியே கலர் வெளுத்து போன, சாயம் வெளுத்து போன ஒரு அழுக்கு புடவை. கணவன் அழுக்கு வேட்டி, என்ன மாதிரி பலபலன்னு சட்டை போடல, அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையோட ஒரு கணவன் பின்னால் போய் கொண்டிருக்கிறான். அந்த கணவன் அவ தன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கவிதை அது. கவிதை கேளுங்க. நீ ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி. நீ ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி. பிள்ளைகளுக்கு கலெக்டர் வேலை வேண்டாம், பிள்ளைகளுக்கு கலெக்டர் வேலை வேண்டாம், ஒரு எடுபிடி வேலை வாங்கி கொடுக்க முடியாத ஒன்னால. வீடு வித்து வாயில போட்டாச்சு, வீடு வித்து வாயில போட்டாச்சு, தாலி நூலையும் வித்து தின்னாச்சு. கம்மல் இருக்கா, மூக்குத்தி இருக்கா? வீட்டு வாடகைக்கு பொம்பளை ஜவாப் சொல்லணும், வீட்டு வாடகைக்கு பொம்பளை ஜவாப் சொல்லணும். விடிஞ்சா போற, அடைஞ்சா வார, விடிஞ்சா போற, அடைஞ்சா வார. மண்ணெண்ணெய் அடுப்புல சமைச்சு சமைச்சு வீடு பூராவும் கறி. ஒரு பாவாடைக்கு மாத்து பாவாடை உண்டா? ஒரு பாவாடைக்கு மாத்து பாவாடை உண்டா? முகத்துக்கு பூச செத்தியாங்கான மஞ்சள் துண்டு உண்டா? செத்தியாங்கானம் கொஞ்சம் உண்டு, அதை சொல்ல செத்தியாங்கானு அவங்க வட்டார மொழியில் சொல்றாரு. முகத்துக்கு பூச செத்தியாங்கான ஒரு மஞ்சள் துண்டு உண்டா? உனக்கு ஆக்கி அவிச்சு ருசியா கொட்டணும். கால் பெருவிரலை அப்படி 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 சொல்றாவ, சொல்லிட்டே போறா. இவன் பின்னாடி போறான். டக்குன்னு பார்த்தா இவன் போயிட்டு இருக்கும்போது இவனோட செருப்பு அருந்துருது. இவன் போட்டுருக்கிறது ரப்பர் செருப்பு, ரொம்ப காலமான ரப்பர் செருப்பு. அந்த செருப்பு அருந்துருது, வார் அருந்துருது செருப்புல. கால் பெருவிரலை நீட்டி ஒத்த செருப்பை மெல்ல இழுத்தேன். பாழாய் போன ரப்பர் வார் அருந்திருக்கிறது. அவள் பின்கழுத்தில் என் கண்கள் செல்லமாய் விழுந்தன. காதலா? அவள் பின்கழுத்தில் என் கண்கள் செல்லமாய் விழுந்தனன்னு சொல்றான். காதலால அல்ல, அவன் அந்த கழுத்துல ஒரு ஊக்கு போட்டிருக்கா, ஊக்கு போட்டிருக்கா. அந்த ஊக்கை வாங்கி இந்த ரப்பர் செருப்புல கோத்துக்கலாம் அப்படின்னு. அதான் செல்லமாய் விழுந்தன. ஆனா கேட்கல. கேட்டா அருந்து போன செருப்போட நீ வெறியாடான்னு இவன் துயரத்தை பார்த்து இன்னும் அழுவா, இன்னும் அழுவா. அவள் பின்கழுத்தில் என் கண்கள் செல்லமாய் விழுந்தன. அந்த மஞ்சள் கயிற்றில் ஒரு ஊக்கு இருக்கு. கேட்கலாம், கேட்காமலே கூட தெள்ளி எடுக்கலாம். அவள் அழுவதை பார்க்க இஷ்டமில்லை, அவள் அழுவதை பார்க்க இஷ்டமில்லை. செருப்பை விட்டு விட்டு வெறுங்காலோடு நடக்கிறேன். இவ்வளவுதான் கவிதை. செருப்பை விட்டு விட்டு வெறுங்காலோடு நடக்கிறேன் என்ற இந்த துயரம் தோய்ந்த காட்சி, வறுமையினுடைய துயரம் தோய்ந்த காட்சி, பசியும் பட்டினியும் இல்லாமைகளுமாக வாழக்கூடிய எளிய மனிதர்களின் வாழ்க்கையை
அவர்களின் மொழியிலேயே சொல்வது. எளிய மனிதன் வாழ்க்கையை சொல்வது முக்கியமில்லை, அதை அவர்களின் மொழியிலேயே அவர்களுக்கு புரிகிற மொழியிலேயே சொல்கிற கவிதை வருவதற்கு புதுக்கவிதை வர வேண்டி இருந்தது. புதுக்கவிதை வந்த பிறகுதான் இதை சொல்ல முடிந்தது, எழுத முடிந்தது என்பது ஒரு உண்மை. சரி, என்னெல்லாம் பேசியிருக்கு புதுக்கவிதை? எல்லாத்தையும் பேசியிருக்கு. அன்பாதவன் ஒரு நண்பர், என்னோட நண்பர் அன்பாதவன், விழுப்புரத்தில் இருக்கார், வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், தமிழில் தலித் இலக்கியத்தினுடைய முன்னோடி எழுத்தாளர்கள் அவர் ஒருவர். அவர் சொல்றாரு, ஆளுங்கட்சியின் முக்கிய பிரமுகரான மாமா அதே கோயிலின் அரங்காவலராக வந்து விட்டார். பெரிய வளர்ச்சி தான். தலித்து அரங்காவலராக வந்துட்டார், பெரிய வளர்ச்சி தான். ஆனாலும் மாரியம்மன் தேர் வந்ததே இல்லை சேரியின் அந்த சின்ன தெருவுக்குள். மாரியம்மன் கோயில் தேர் வந்ததே இல்லை சேரியின் அந்த சின்ன தெருவுக்குள். அவ்வளவுதான் கவிதை. 2 வரியில சமூகத்தினுடைய அவலத்தை, வேதனையை சொல்ல முடிகிறது அவருக்கு. இதையே இன்னும் சுருக்கமா சொன்னார். இதே சப்ஜெக்ட் இன்னும் சுருக்கமா ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. நம்ம கும்பகோணம் பாரதி மோகன் வந்திருக்காரு கும்பகோணத்துல இருந்து. கும்பகோணத்துல குழந்தை ஆடல் அரசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹைக்கூ கவிதைங்கிற பேர்ல அவர் போட்ட 3 வரி கவிதைகள். அதுல இதே சப்ஜெக்ட் தான் சொல்றாரு. ஊர் கூடி இழுத்தன்ன நுழையவே இல்லை சேரிக்குள் தேர். ஊர் கூடி இழுத்தன்ன நுழையவே இல்லை சேரிக்குள் தேர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் கவிதை. உங்களுக்கு தெரியும், சீனு ராமசாமி தமிழ்நாட்டினுடைய திரைப்பட இயக்குனர். மிக முக்கியமான படங்களை, மாமனிதன், தர்மதுரை போன்ற படங்களை எல்லாம், தென்மேற்கு பருவக்காற்று போன்ற படங்களை எல்லாம் எடுத்த மிக முக்கியமான இயக்குனர். அவர் ஒரு மாபெரும் கவிஞர். ஒரு 12 கவிதை நூல்களை போட்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர். அவருடைய ஒரு அபாரமான கவிதை உண்டு. ஒரு காட்சி தான். அவர் சினிமா இயக்குனர் இல்லையா, காட்சியை கவிதையாக மாற்றுவார். ஒரு காட்சி தான். ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. பால் அருந்தி கொண்டே அந்த குழந்தை தூங்கி விட்டது. அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்க அந்த பரவசத்திலேயே அந்த தாயும் தூங்கி விட்டார். அங்க என்ன நிகழுது? அவ்வளவு அதை சொல்றாரு. பால் அருந்திய நிலையிலேயே குழந்தை தூங்குகிறது, தாயும் தூங்குகிறாள். இதை சொல்றது ஒரு கவிதையாடா அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த வரி அதை கவிதை ஆக்குகிறது. அங்கு தெய்வம் கண் விழித்திருக்கிறது. பால் அருந்திய நிலையிலேயே குழந்தை தூங்குகிறது, தாயும் தூங்கிவிட்டால் யார் கண்ணு முழிச்சிருக்கா? அங்கு தெய்வம் கண் விழித்திருக்கிறது என்று சொல்லும் போது தாய்மையினுடைய பரவசத்தை, தாய்மையினுடைய தெய்வீக தன்மத்தை மிக எளிய வார்த்தைகளில் சொல்லக்கூடிய ஒரு அபாரமான கவிதையாக அந்த கவிதை இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். நேற்றெல்லாம் பேசினாங்க இல்லையா, சூழலியல் கவிதைகள் தமிழ்நாட்டினுடைய, நம்முடைய நாட்டினுடைய முக்கியமான அடையாளம். சூழலியல் கவிதைகள் தான் உண்மையில் சமகாலத்தினுடைய அரசியல் கவிதைகள். ஏனென்று சொன்னால், நம்ம சொல்றோம்ல, வீடு, சொத்து, நிலம் போல எல்லாத்தையும் வித்து தின்னாச்சு, இன்னும் கழுத்துல கையில போட்டுறத வித்து திங்கணும், வீட்டில் இருக்க தட்டு மூட்டு ஜாமான வித்து திங்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, பூமிக்கு மேல் இருக்க அத்தனையத்தையும் வித்து திரும்பிட்டாங்க. பூமிக்கு மேல் இருக்கிற அத்தனையும் கார்பரேட்டுகள் கைப்பற்றி விட்டார்கள், கொள்ளையடித்து விட்டார்கள், வித்து தின்னாச்சு. ரயில்வே வித்தாச்சு, இதை வித்தாச்சு, அதை வித்தாச்சு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வித்தாச்சு. இது விற்கிறதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, கீழே இருக்குது. பூமிக்கு அடியிலே, மலைகளுக்கு அடியிலே, வனங்களுக்கு அடியில இருக்கிற தனிமங்களை, வேதிப்பொருட்களை விற்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காக மலைகளை அழிக்கிற, காடுகளை அழிக்கிற, நதிகளை அழிக்கிற, கடல்களை அழிக்கிற ஒரு அரசியல் என்பது, ஏகாதிபத்திய அரசியல் என்பது உலகெங்கும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு எதிரான குரல் என்பதுதான் ஏகாதிபத்திய எதிர்ப்பு குரல். அந்த அடிப்படையில் அதுக்கு எதிராக பேசுற சூழலியல் கவிதைகள் தான் தமிழ்ல சரியான அரசியல் கவிதை. என்னுடைய கவனம் அதுல எப்போதுமே உண்டு. சூழலியல் அரசியலை வெறும் சூழலியல் கவிதையாக சொன்னா மக்கள் ரசிக்க முடியாது. அதையே ஒரு காதல் கவிதைங்கிற சாக்கு வச்சு காதல் கவிதையாக தொடங்கி அப்படியே அதுக்குள்ள சூழலியலை கொண்டு வந்து அவனை உள்ள வர வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல அரசியல் கவிதையாக மாறிவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் நான் எழுதி பார்த்த ஒரு கவிதை இது. நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் பெரும்பாலும் என்னுடைய கவிதைகளை சொல்வதில்லை. கவிதைகள் குறித்து பேச வாய்ப்பு கிடைக்கிற எந்த மேடையிலும் என்னுடைய கவிதைகளை நான் பொதுவாக சொல்வதில்லை. இந்த ஒரு கவிதையை மட்டும் உங்களுக்காக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இது முக்கியமான கவிதை. உன்னை எழுதுதல் அப்படிங்கிற ஒரு கவிதை. அது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கவிதை போல தெரியும். முதல்ல கவிதையை சொல்லிடுறேன். உன்னை எழுதுதல் தான் கவிதை. உன்னை எழுதுதல் தான் கவிதை. காதல் கவிதை அல்ல, அது காதல் இழந்த கதை. காதல் கவிதை அல்ல, அது காதல் இழந்த கதை. உன்னை அடைந்திருந்தால் எழுதியிருக்கவே தேவையில்லை, வாழ்ந்து தீர்த்திருக்கலாம். உன்னை சந்திக்காமலே இருந்திருந்தால் கவிதை என்றால் என்னவென்று தெரியாமலேயே செத்திருக்கலாம். உன்னை சந்திக்காமலே இருந்திருந்தால் கவிதை என்றால் என்னவென்று தெரியாமலே செத்திருக்கலாம். அறிந்தென்ன இப்பொழுது உன்னை இழந்த கதை சொல்லத்தான் எழுதுகிறேன் கவிதை. உன்னை இழந்த கதை சொல்லத்தான் எழுதுகிறேன் கவிதை. அது உன்னை இழந்த கதை மட்டுமல்ல, நீர்மை இழந்த கதையாக, நிலம் இழந்த கதையாக,
மழை இழந்த நிலங்களின் கதையாக, காலவாய் விறகாகி தீப்பற்றி எரிந்த நம் தோப்புகளின் கதையாக, வெங்காய தாமரைகளால் உறிஞ்சப்பட்ட நம் குளங்களின் கதையாக, பாட்டில்களால் பருகப்பட்ட நம்முடைய நதிகளின் கதையாக, புலம்பெயர்ந்து அனாதையான நம் குலசாமிகளின் கதையாக விரிகிற போது அரசியல் கவிதையாக மாறிவிடுகிறது. நான் எழுத வந்தது காதல் கவிதை, ஆனால் இப்படி சொல்லுகிற போது அரசியல் கவிதையாக மாறிவிடுகிறது. திணை திரிந்த நம் நிலத்தில் ரேஷன் கடை வாசலில் அரிசி பொறுக்குகின்றன மயில்கள். திணை திரிந்த நம் நிலத்தில் ரேஷன் கடை வாசலில் அரிசி பொறுக்குகின்றன மயில்கள். வறண்ட கிளைகளில் அமர்ந்து கருகிய வசந்தத்தை பாடும் குயில்கள் இப்போது என் கவிதைகள். வறண்ட கிளைகளில் அமர்ந்து கருகிய வசந்தத்தை பாடும் குயில்கள் இப்போது என் கவிதைகள். அழகான உன்னை, பேரழகான நம் பால்யத்தை, அதைவிட பேரழகான நதிகளும் குளங்களும் செழிப்பித்த நம் மருதத்தை, குறவைகளை, கெண்டைகளை, கெளுத்திகளை, தவளைகளை, மரவட்டைகளை, மழை கொண்டு வந்த மஞ்சள் தட்டான்களை, குடுகுடுப்பைக்காரர்களை, பூம்பூ மாட்டுக்காரர்களை, எல்லாவற்றையும் தொலைத்த காலத்தின் துயரக்கதை இது. எல்லாவற்றையும் தொலைத்த காலத்தின் துயரக்கதை இது. அது விடியாத கதை, முடியாத கதை, கேட்க யாரும் இல்லாததால் சொல்லாத கதை. சொல்லி பயன் இல்லை என்று மௌனமாய் அடங்கிவிட்ட நவீன கவிதையின் கதை. கேட்க யாரும் இல்லை என்று மௌனமாக மாறிவிட்ட நவீன கவிதையின் கதை இது என்று நான் எழுதிய அந்த கவிதை சூழலியல் கவிதை மட்டுமல்ல, காதல் கவிதை மட்டுமல்ல, அரசியல் கவிதை மட்டுமல்ல, மூன்றும் இணைந்த ஒரு துயர கவிதை. அது சொல்லணும், அதுக்காக தான் சொன்னேன். ஆண்டன் பெனி அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கார். நம்முடைய அதிகாரிகளை போல அவரும் தாசில்தாராக, சப் கலெக்டராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். மிகச்சிறப்பாக கவிதை எழுதக்கூடிய ஆள் அவர் நம்ம வறண்ட பகுதியை சேர்ந்தவர். நம்ம விருதுநகர் சாத்தூர் பகுதியை வறண்ட சேர்ந்தவர். அங்கே வறட்சி எப்படி இருக்கும், அந்த நிலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் காட்சியில் சொல்றாரு. வெயில் ஈரத்தை தின்ற பின் சக்கையாக வெடித்து கிடக்கிறது நிலம். ஏன் சக்கையாக வெடித்து கிடக்கு? வெயில் ஈரத்தை தின்றுச்சு, கொஞ்சம் நஞ்சிருந்த ஈரத்தையும். காலத்தின் போதும் காற்றுக்கும் ஒதுங்கவில்லை மழை. கார்காலத்தின் போது கூட காற்றுக்கும் அந்த இடத்துல மழை ஒதுங்கலை அப்படின்னு சொல்லுவார். இப்போ வறட்சி ஏன் வருகிறது என்பதை கவிதையில சொல்லக்கூடிய ஒரு ஆள். அது அவரே அந்த கிராமத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கிராமத்தில் இது மட்டுமல்ல, வறட்சி மட்டுமல்ல, மண்ணின் வறட்சி மட்டுமல்ல கிராமம், மனிதர்களின் வறட்சியும் சேர்ந்ததுதான் கிராமம். மனிதர்களின் வறட்சி நீதி சார்ந்ததல்ல, சாதி சார்ந்தது. சாதிக்கு ஒரு தெய்வம், அந்த தெய்வங்களுக்கு என்ன நிலைமைன்னா, அந்த மனிதர்களுக்கு என்ன நிலையோ அந்த நிலை தான் தெய்வங்களுக்கும். உயர்ந்தவர்களின் தெய்வங்கள் உப்பரிகையோடு, மாட மாளிகைகளோடு, கோபுர கலசங்களோடு இருக்கும். தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இவனை மாதிரியே ஒன்றை இடம் இல்லாம ஓரமா வயக்காட்டில் மொட்டை தடல நிற்கும். அதை எழுதியிருக்காரு அவர். 4 காசு இருந்தா, எளிமையான வரி கவிதை, 4 காசு இருந்தா அம்மனுக்கு கோயில், மீந்த சுண்ணாம்புல ஐயனாருக்கு ஒரு பூச்சி. மீந்த சுண்ணாம்புல அம்மனுக்கு கோயில் கட்டி மீந்ததுல சுண்ணாம்பு, அதில் ஐயனாருக்கு ஒரு பூச்சி. கருப்பந்தான் கடைசி வரைக்கும் கலரே மாறல. கருப்பனாவே இருக்கான். ஏன் கருப்பன் யாரோட கடவுள்? அவன் எப்படி மாறல, அது மாதிரி இவனும் மாறல. ரொம்ப அழகா எளிமையாகவே ஆழமான விஷயங்களை சொல்லிவிட முடியும் என்பதற்கான கவிதை அது. அண்ணன் பழனி பாரதி திரைப்பட பாடலாசிரியர் என்பதற்காக சொல்லவில்லை. மிக நுட்பமான, மிக ஆழமான, அழகியல் மிகுந்த கவிதைகளை இன்றைக்கும் இளைஞர்களோடு போட்டி எழுதக்கூடிய அற்புதமான மனிதர் என்பதால் அவருடைய ஒரு கவிதை சொல்றேன். மழை பெஞ்சிட்டு, மழை எப்போதுமே கவிஞர்களை ஈர்க்கக்கூடிய, கவிதைக்கு பாடுபொருளாக இருக்கக்கூடிய, காலந்தோறும் தாய்மை, காதல், மழை இதெல்லாம் கவிதைக்கு எப்போதும் பாடுபொருள். எல்லா நிலங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா மொழிகளிலும் கவிதை பாடுபொருள். அண்ணன் எழுதுறாங்க, காதல் கவிதை தான் அது. உனக்கும் எனக்கும் இடையில், காதலுக்கும் காதலனுக்கும் இடையில, காதலனுக்கும் காதலிக்கும் இடையில என்னெல்லாம் இருக்கும் அதை சொல்றாரு. உனக்கும் எனக்கும் இடையில் நினைவு, மறதி, தனிமை, மௌனம், காலம். உனக்கும் எனக்கும் இடையில் நினைவு, மறதி, தனிமை, மௌனம், காலம். எல்லாவற்றையும் கரைத்து விடுகிறது இந்த மழை. அந்த ஒரு மழை ஏற்படுத்துகிற ரசாயன மாற்றம், காதலில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ரகசிய நாடகத்தை மிகச்சிறப்பா அந்த கவிதையில அண்ணன் சொல்றாங்க. மலர்கள் ராசுன்னு ஒரு கவிஞர். நான் புகழ்பெற்ற கவிஞர்களையும் சொல்றேன், யாருக்குமே தெரியாத சாதாரண கவிஞர்களையும் சொல்றேன். எனக்கு அந்த பேதமே கிடையாது. இவர் புகழ் பெற்றவர், அவர் புகழ் பெறாதவர், இவர் சினிமா பாடலாசிரியர், இவர் யாருக்குமே தெரியாத சாதாரண ஆள். அந்த வித்தியாசமே நான் பார்க்கறதில்ல. இவர் மூத்த கவிஞர் சுரதாவை போல இன்னைக்கு எழுதிட்டு ஒரு இளைய பையன் அப்பெல்லாம் பார்க்கறதில்ல. கவிதையை மட்டும்தான் பார்ப்பேன். கவிதை எழுதுகிறவனுடைய
குவாலிஃபிகேஷனையோ செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து வயசு எதையுமே பார்க்கறதில்ல, பாலினம் எதையுமே பார்க்கறதில்ல. கவிதை எனக்கு பிடித்திருந்தால் நல்ல கவிதை என்று நான் நம்பினால் அதை உங்களிடம் சொல்வேன். மலர்கள் ராசுன்னு ஒரு கவிஞர் இருந்தார், இறந்து போயிட்டார். 12 வருஷம் முன்னாடி இறந்து போனார். திருப்பூர்ல இருந்தால் சாதாரண மனிதர், அவர் யாருக்குமே தெரியாது. அவர் கவிதை எழுதுறாரா திருப்பூர்லேயே நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். திருப்பூர்லேயே நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஒரு அபாரமான கவிதை எழுதுறாரு. ரொம்ப எளிமையான, பார்க்கறதுக்கு எளிமையாக தெரியுற கவிதை, பிரமாதமான கவிதை. உங்களுக்கு தெரியும் சாப விமோசன கதை. ராமன் சீதை இலங்கையில் சீதை 14 வருஷம் முடிஞ்சு அழைச்சிட்டு வரும்போது ராவணன் கூட அவ்வளோ நாள் இருந்ததுனால கற்பை நிரூபிக்கிறதுக்காக தீயில கொதிக்க சொன்ன கதை, தீயில மூழ்கி கற்பை நிரூபித்த கதை. அந்த கதையை புதுமை பித்தன் மிக பிரமாதமாக சாப விமோசனம் என்ற கதை எழுதி தமிழில் இதுவரை எழுதப்பட்ட சிறுகதைகளில் உலகத்தரம் வாய்ந்த முதல் சிறுகதைனா சாப விமோசனம் தான். ராமனை விமர்சனம் பண்ணி எழுதின கவிதை. சாப விமர்சனம் ஒரு 10 பக்கத்தில் இருக்கும். ராமாயணத்தில் அந்த காட்சி ஒரு 60 பக்கத்தில் வரும். நம்மால் 4 பேர் எழுதியிருக்காங்க. புதுமை பித்தனே 10 பக்கம் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்ன அந்த செய்தியை 4 வரியில ஒரு எளிய கவிஞன், யாருக்கும் தெரியாத, பெரிய பாப்புலாரிட்டிலாம் இல்லாத மலர்கள் லாஸ்ட் என்கிற எளிய கவிஞன் சொல்லியிருக்கான். நான் சொல்றேன் கேளுங்க. அவன் தொடவும் இல்லை. யாரு? ராவணன் சீதை. ராவணன் இருந்ததுனால தான் சந்தேகம் வருது. ராவணா அவளை தொடவும் இல்லை, தொட்டா தானே இவ கெடுவா, இவ கெடவும் இல்லை சொல்றாரு பாருங்க. சுருக்கமா சொல்றார், திருக்குறளை விட சின்ன சொல்றாரு. அவன் தொடவும் இல்லை, இவள் கெடவும் இல்லை, இருந்தும் தீக்கிழிக்க சொன்னான். அட ராமா, அவன் தொடவும் இல்லை, இவள் கெடவும் இல்லை, இருந்தும் தீக்கிழிக்க சொன்னான். அட ராமா, அவ்வளவுதான் கவிதை. அட ராமா என்பதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் பிரமாதமான அரசியல். அது ரொம்ப அழகா சொல்லியிருக்க ஒரு கவிஞராக அவர் இருந்தார். வெயில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கவிஞன். ஆனந்த விகடனுடைய மிக முக்கியமான ஆசிரியருக்குள்ள இருக்கக்கூடிய கவிஞன், தமிழ்நாடு அறிந்த ஒரு கவிஞன். அவர் பார்க்கறதுக்கு எளிமையா தெரியும் அந்த கவிதை, ஆனால் எவ்வளவு ஆழமான ஒரு அடர்த்தியான உணர்வு அந்த கதை சொல்லுதுன்னு புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். கவிதை சொல்ற கேளுங்க. விடுதலை என்னும் சொல்லை சரிசமமாக உங்களுடன் பங்கிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். உங்களோட சாப்பாட்டு அல்ல, சொத்து அல்ல, குடும்ப உறவுகளே அல்ல. விடுதலை என்கிற சொல்லை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பகிர்ந்து கொள்ளனா எப்படி? நீ 10 நான் 90, நான் 90 நீ 10, நீ 30 நான் 60, அப்படிலாம் கிடையாது. சரிசமமாக விடுதலை என்கிற சொல்லை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரிசமமாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு. வெறும் சொல்தான், விடுதலைங்கிறது வெறும் சொல்தான். வெறும் சொல்தான் என்றாலும் அது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. வெறும் சொல்தான் என்றாலும் அது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்று விடுதலையின் ஆனந்தத்தை, சாதியத்தின் வன்மத்தை இந்த கவிதையில நிகழ்த்தி காட்டினார் வெயில். சகாரான ஒரு பொண்ணு இருக்கா நம்ம தக்கலையில, கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்க தக்கலையில சகாரான ஒரு பொண்ணு, 20 வயசு பொண்ணு, இப்பதான் BA செகண்ட் இயர் படிச்சிருக்கா. என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு. 3 கவிதை தொகுப்பு போட்டிருக்கா. அந்த பொண்ணு சற்றே உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு, லேசா அந்த மனக்கோளாறு உள்ள ஒரு பொண்ணு. பிரமாதமா கவிதை எழுதக்கூடிய பொண்ணு. கலையும் மனப்பிறழ்வும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது உள்ளா தெரியும். பாரதியினுடைய தத்தரிக்கிட்ட தத்துவம்ங்கிறது மனப்பிறழ்வின் பாற்பட்ட வரி. மனப்பிறழ்வுக்கும் கலைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமா ஒரு கவிதை எழுதியிருப்பா. பனியினை உருக்கிவிட வேண்டும். பனி இருக்குல்ல, பனி பெய்யுது, மூடு பனி. பனியை உருக்கிடும், பனியினை உருக்கிவிட வேண்டும், இல்லை என்றால் எல்லாவற்றையும் அது மூடிவிடும். கவிதையே அவ்வளவுதான். பனியை விடக்கூடாது, பனியை உருக்கிடணும், இல்லைன்னா என்ன ஆகும்? அது எல்லாவற்றையும் அந்த பனி மூடிவிடும். இது பனியை பத்தியா சொல்லியிருக்காதுல்ல? துயரத்தை பற்றி, அவநம்பிக்கையை பற்றி, விரக்தியை பற்றி, எதை பற்றி, ஏமாற்றத்தை பற்றி, நீ எதுக்கு வேணா அதை அந்த பனிங்கிற இடத்துல நீங்க போட்டுக்கலாம். எல்லாவற்றையும் சுருங்க சொல்லி விடுகிற ஒரு அபாரமான கவிதையை அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. ஸ்ரீதர் பாரதின்னு ஒரு கவிஞர், தாமிவாசால, மதுரை தாமிவாசால இருக்கக்கூடிய பையன். அவர் சொல்லுவார், கையிலும் பிஞ்சு கைகளும் பிஞ்சு வெள்ளரி விற்கும் சிறுமி. நம்ம பார்க்குறோம், காரில் போயிட்டு இருக்கோம், பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், கோடை காலம் விட்டது, வெள்ளரி பிஞ்சு விற்கிற குழந்தைகள்லாம் பார்க்குறோம். அந்த பொண்ணே பிஞ்சு, அவ கையில் வெள்ளரி பிஞ்சு, கைகளும் பிஞ்சு கையிலும் பிஞ்சு வெள்ளரி விற்கும் சிறுமி என்று ஆதரத்தோடு, அக்கறையோடு, சமூக உணர்வோடு பார்க்கக்கூடிய எளிய கவிதை, மிக பிரமாதமான உணர்வுகளை மீட்டி காட்டக்கூடிய ஒரு கவிதையாக எனக்கு படுகிறது. நம்ம செல்போன் வந்துருச்சு. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும், ஒவ்வொரு புதிய சாதனமும் மனித சமூகத்துக்கு வரும்போது அது ஏற்படுத்துகிற மாற்றங்கள் பிரமாதமானவை. நீங்க டிவி வர்ற வரைக்கும் டிவிக்கு முன்னாடி ஒரு உலகம், டிவிக்கு பின்னாடி ஒரு உலகம். வானொலி வர்றதுக்கு முன்னாடி ஒரு உலகம், பின்னாடி ஒரு உலகம். அது மாதிரி செல்போன் வந்ததுக்கு முன்னாடி ஒரு உலகம், பின்னாடி ஒரு உலகம். இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு போன்கள் சாதாரண மனிதர்களின் கையில் கிடைத்த பிறகு இந்த உலகம் சந்தித்திருக்கிற மாற்றங்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள், கொடுமைகள், வன்மங்கள் எங்கேயோ போய் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி எனக்கு தெரியுற விஷயம், இந்த ஆண்ட்ராய்டு போனை யூஸ் பண்ற இளைஞர்கள் மட்டுமில்லை, முதியவர்களும் கூட 3 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறதில்ல. இவனும் நைட்டு முழிக்கிறாங்க, 3 மணிக்கு முடிச்சு டப்புன்னு பார்க்குறான், இந்த பச்சை லைட் எரியுதா அப்படின்னு பார்க்குறான். அப்போ தூக்கமின்மை என்பது ஒரு பெரிய நோயாக
பீடித்திருக்கிற ஒரு விஷயமாக ஆண்ட்ராய்டு போனுக்கு பிறகு வந்திருக்கு. முதல்ல செல்போன் சாதாரண மனிதர்களுக்கு வரும்போது, செல்போன் தான் சாதாரண வடிவத்தில் இந்த பட்டன் போன் வந்தப்ப முதல்ல அப்பே 25 வருஷத்துக்கு முன்னாடி அதை முதலில் அந்த மாற்றத்தை பதிவு செய்த ஒரு கவிஞன் திருச்சியை சேர்ந்த கவிஞன் தான். நமக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்க ஆங்கரை பைரவி தான் மிக பிரமாதமான பைரவி. கொஞ்சம் ஒரு வணக்கத்தை போடுங்க. இந்த ஆங்கரை பைரவி எழுதின அந்த பிரமாதமான கவிதை தான் தமிழ்நாட்டில் செல்போன் வந்ததற்கு பிறகு சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பாடிய கவிதை. செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்த செல்வமகள் படிதாண்டி போனால் தொடர்பு எல்லைக்கு வெளியே என்று அவன் எழுதிய கவிதை தான் ஏராளமான பட்டிமன்ற மேடைகளில் பெயர் குறிப்பிடப்பட்டும் பெயர் குறிப்பிடாமலும் கைதட்டலும் காசும் பெற்று தந்த கவிதை. காசு கைதட்டல அவருக்கு கிடைக்கல, யாரு சொன்னானா அவங்களுக்கு கிடைச்சது. சொன்னவங்க பல பேர் அவங்க பேரை சொல்லலை, 1-2 பேர் பேரை சொன்னான். அவன் கொஞ்சம் நேர்மையானவன். ஏராளமான பேர் அது யார் எழுதுனே தெரியாது, சொல்லுவான். தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான், தெரியவே தெரியாது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டிமன்ற மேடைகள்ல ஒரு கவிஞன் சொன்னான் அப்படிமா. யாரா அந்த ஒரு கவிஞன் சொன்னா தேடிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க ஒருத்தன் நான் உட்காந்து ஆடியன்ஸ்ல உட்காந்துருக்க மேடையில ஒருத்தன் சொல்றான் ஒரு கவிஞன் சொன்னான், என் கவிதை சொல்லிட்டு இருக்கேன், நான் எதுக்குதான் உட்காந்துருக்கேன், ஆனா என்ன அவனுக்கு யாருன்னே தெரியாது, அது நான் எழுதுன கவிதைன்னு தெரியாது. அவன் எங்கேயோ காதில் வாங்கியிருக்கான், ஏதோ ரீல்ஸ்ல பார்த்துருக்கான், பேசிட்டு இருக்கான். ரீல்ஸை பார்த்து கவிதை எழுதி கவிதையை பேசி கொண்டிருக்கிற அந்த நாட்டில் ரியல் கவிஞர்களுக்கு மரியாதை இல்லை என்கிற துயரத்துக்காக அதை சொல்றேன். அந்த வகையில் மிக பிரமாதமா அந்த செல்போன் பற்றிய செல்போன் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி எழுதிய கவிஞன் நம்முடைய திருச்சிக்காரன். அதே மாதிரி சூழலியல் கவிதைகளை முதல் எழுதிய திருவைக்குமரன் நம்முடைய திருச்சிக்காரன். மணல் அள்ளி செல்லும் லாரியிலிருந்து வழிகிறது நதியின் கண்ணீர் என்று முதல் அவன் எழுதின கவிதை தான் தமிழ்நாடு முழுக்க பட்டிமன்ற மேடைகள்ல பெரிய மேடைகள்ல ஒழிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஏராளமான சூழலியல் கவிதைகள் வந்தன. அதை இன்னும் சுருக்கமாகவும் சொல்ல முடியும். சொன்னா ஒருத்தன் கந்தக பூக்கள் ஸ்ரீபதினு ஒரு பையன் சிவகாசியில் இருக்கான், அவன் கந்தக பூக்கள் ஒரு அமைப்பு நடத்துறான். அவன் சொன்னான், அவன் இன்னும் சுருக்கமாக சொல்ல முடியுது. திருவைக்குமரன் சொன்னது 4 வரியில இருக்கு, அவன் ஒரே வரியில சொன்னாங்க, லாரி ஏறி செத்தது நதி, லாரி ஏறி செத்தது நதி, முடிஞ்சிச்சு. இதே சப்ஜெக்ட் தான். இன்னும் சுருக்கமாக சொல்ல முடியும். சுருங்க சொல்லுகிற கடை, சுண்டை காட்சிய முடியின் வடிவம் என்பதுதான் கவிதை என்பதற்கு நிரூபிக்கக்கூடிய அற்புதமான கவிதைகள் அவையெல்லாம் என்பதை உங்களிடம் நான் சொல்ல வேண்டும். மிக பிரமாதமான கவிதையெல்லாம் இருக்குது அது உலகத்தில். என்ன இன்குலாப், கவிஞர் இன்குலாப் உங்களுக்கு தெரியும். பிரமிழை ஏற்றுக்கொள்கிற கவிதை உலகம் இன்குலாபை ஏற்றுக்கொள்ளாது. அப்துல் ரஹ்மானை பாராட்டுகிற கவிதை உலகம் தமிழ் மொழியை பாராட்டாது. ஆசி பெற்ற கவிஞர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு, புறக்கணிக்கப்பட்ட கவிஞர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு. பிரமிழுடைய கவிதை தான் தமிழினுடைய முதல் நவீன கவிதை என்ற குரல் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அவருடைய காவியம் என்கிற கவிதை, அதோட சந்தேகம் கிடையாது, மிகச் சிறப்பான மிக நல்ல கவிதை இது. பிரமிழுடைய காவியம் என்கிற அந்த கவிதை, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்கிற மிக பிரமாதமான மிக அற்புதமான ஒரு கவிதை. அது ஒரு அறிவார்ந்த கவிதையினுடைய தொடக்கம், நவீன கவிதையினுடைய தொடக்கம் என்று அதை சொல்வார்கள். இதற்கு கொஞ்சம் கூட சளைக்காத ஒரு கவிதையை இன்குலாப் எழுதியிருக்கார். ஆனால் அதை யாருமே இன்குலாப் பேர் சொல்ல மாட்டாங்க. இன்குலாப் போஸ்டர் கவிதை எழுதினவர், துண்டு பிரசுர கவிதை எழுதினவர், அவர் இடதுசாரி, அவர் கோஷம் போட்டவர், அவர் கோரிக்கை எழுப்பினவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன எழுதினாரு, அகதிகளினுடைய நிலையை இதே மாதிரி கவிதையாக்கினார். ஒரு விதை காற்றில் அலைகிறது, ஒரு விதை காற்றில் அலைகிறது, முளைக்க ஒரு பிடி மண் தேடி, முளைக்க ஒரு பிடி மண் தேடி ஒரு விதை காற்றில் அலைகிறது என்று சொன்னது இந்த சிறகிலிருந்து பிரிந்த இறகு என்பதற்கு இணையான ஒரு கவிதை. இன்னும் சொல்ல போனால் சிறகிலிருந்து பிரிந்த இறகு கவிதையை விட மிக உயர்வான கவிதைனே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனையும் சேர்த்து பேசுது. ஒரு இனப்பிரச்சனையை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வை, வலியை, துயரத்தை ஆழமாக சொல்லக்கூடிய கவிதை. ஆனால் இன்குலாபை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, வேறு பலரை ஏற்றுக்கொள்கிறோம். தோழர்களை நான் தெளிவாக சொல்கிறேன், இன்குலாப் என்கிற அந்த மாமனிதனுடைய குடும்பம் தான் இன்குலாபுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கப்பட்ட போது வாங்க மாட்டோம் என்று மறுத்தது. அரசு தருகிற விருதுகள் எங்களுக்கு தேவையில்லை, மக்கள் தருகிற புகழும் மக்கள் பாராட்டுகிற இதுக்காக தான் கவிஞன் இருக்கிறான், நான் ஒரு இடதுசாரி கவிஞன் என்று முழங்குகிற வலிமை அவருக்கு இருந்தது. உலகெங்கும் இடதுசாரிகளுக்கு அது இருந்துச்சு. சார்த்தர் என்ற ஒரு மிக புகழ்பெற்ற சிந்தனையாளர் ஜான் பால் சார்த்தர், மீள முடியுமா என்கிற அவருடைய நாடகம், பிரெஞ்சு நாடகம், உலக அளவில் புகழ்பெற்றது. எக்ஸிஸ்டென்சியலிசம் என்கிற அந்த தத்துவத்தினுடைய பிதாமகன் அவர். அவர் எழுதிய இந்த நாவல்கள் அது எல்லாமே அது சார்ந்தது. அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போது மறுத்தார். நோபல் பரிசு பல கோடி ரூபாய் விலை உள்ள ஒரு நோபல் பரிசு வழங்கப்பட்ட போதே அதை வாங்க மாட்டேன் என்று மறுத்தார். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நோபல் பரிசு என்று நீங்கள் உருவாக்கி இருக்கிற அந்த அறக்கட்டளை, அதனுடைய சொத்து, அந்த கோடிக்கணக்காக நீங்கள் கொடுக்கிற பணம் எல்லாமே ஜெல்லட்டின் குச்சிகளை விற்று சம்பாதித்த பணம்.
இந்த உலகத்தில் மனிதர்களை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை அழிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அழிவுப் பொருளை கண்டுபிடித்து அதன் மூலம் நீங்கள் பெற்ற பணத்தை, பாவத்தை எனக்கு பகிர்ந்து கொடுக்க முயற்சிக்கிறீர்கள், நான் அதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லுகிற துணிச்சல், அறம் அந்த கவிஞனுக்கு, அந்த அந்த படைப்பாளிக்கு இருந்தது. அதான் அறிவுஜீவியோட குரல். அதுக்காக எல்லாரும் மறுக்கணும்னு சொல்ல, இப்போ கொடுத்துட்டு அவங்களே மறுத்துட்டாங்க. தமிழ் செல்வன் தோழர் நேற்று பேசினார், அவருக்கு அறிவிச்சாங்க, அடுத்த நாளே மறுத்துட்டாங்க. ஏன் மறுத்தாங்க? இன்னைக்கு வரைக்கும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, எப்போ கொடுப்பாங்க யாருக்குமே தெரியாது. அது இப்போ வேற மாதிரி போயிடுச்சு. சாகித்ய அகாடமி மறுத்தவர்களும் இருக்கிறார்கள், சாகித்ய அகாடமி மறுக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஞானபீடம், சாகித்ய அகாடமி போன்ற விருதுகள் எல்லாம் படைப்பாளியை உற்சாகப்படுத்துவதற்கு உதவலாம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அடிப்படையில் கவிஞர்களை, எழுத்தாளர்களை, அறிவுஜீவிகளை அங்கீகரிக்க வேண்டியது வாசகர்களும் ரசிகர்களும் மக்களும் தானே தவிர அரசுகளும் அதிகாரிகளும் விருதுகளும் பணங்களும் பட்டயங்களும் சால்வைகளும் சந்தன மாலைகளும் அல்ல என்கிற தெளிவோடு நாம் நம்முடைய பாதையிலே தொடர்வோம். கவிதைகளால், கம்பீரமான கவிதைகளால், தீக்குச்சி போன்ற கவிதைகளை தீப்பந்தம் போன்ற கவிதைகளாக மாற்றக்கூடிய புரட்சி கவிதைகளால் இந்த உலகத்தை மாற்ற முயற்சிப்போம். என்று சொன்னால் மகாகவி பாரதி தான் சொல்வான், காற்று தேவன், காற்று தேவன் சொல்லுவான், காற்ற வாயு பகவான் சொல்றோம்ல, அது காற்று தேவன் மெலிய தீயை அணைப்பான். சின்ன தீய காற்று வீசினா அணைச்சிரும், வலிய தீயை வளர்ப்பான். பெரிய தீ காற்று வீசினா வளரும். காற்று பகவான், காற்று தேவன் மெலிய தீயை அணைப்பான், வலிய தீயை வளர்ப்பான். நாம் வலிய தீயாக இருப்போம் என்று சொன்னவன் பாரதி. நாம் வலிய தீயாக இருப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி, மகிழ்ச்சி, சிறப்பு.